விசைவகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவை சிறப்பாக நடைபெறுவதற்கு இரங்கல் முன்னெடுத்து இந்த வருடம் நடத்தி கொண்டிருந்தனர். அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போற்றி வரவேற்கப்படுகிறது. இந்த பொன்னாடை போற்றுவதற்கு முன்னாள் சேர்மன் உயர் திரு கருப்பையா மாமா அவர்களை இளைஞர்களை கௌரவிக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் வாங்க, முன்னாடி வாங்க, படிக்கட்டிலே உட்கார்ந்துருக்காதியா. நமது பாவாசி இளைஞர் மன்றம் சார்பாக நமது தங்கவேல் மகன் சரவணன் அவர்கள் நமது முளக்கட்டு விழாவிற்காக 2001 அன்பளிப்பாக கொடுத்ததற்காக அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி கௌரவிக்குமாறு திரு கருப்பையா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாங்க, இங்கே வாங்க சரவணன், இங்கே வாங்க. அடுத்ததாக தா கிருஷ்ணன் அவர்களை இளைஞர் மன்றம் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். 1500 அன்பளிப்பாக கொடுத்ததற்காக இளைஞர் மன்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னாடை போர்த்திய பாவாசி இளந்தண்ட இளைஞர் அணியினருக்கு நன்றிகள். கடைசி சொல்லிக்கிறோம். மணிமாறன் இல்லையே, நமது நாகலிங்க மகன் செல்வ நாயகம் அவர்கள் பாவாசிக்கு ஒரு கலை நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று உறுதியாக நின்றவர். அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கருவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கூடவே தம்பி நமது பாளையப்பன் மகன் திரு சின்ன தம்பி அவர்கள் கோவை மாவட்டத்தில் கவுண்டம்பாளையத்தில் தற்போது வசித்துக் கொண்டிருக்கும் பாவாசி கிராமத்தைச் சேர்ந்த 5001 நான் அன்பளிப்பாக தருகிறேன் என்று முன் வந்து கொடுத்த இளைஞர் மன்ற சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இளைஞர் மன்றம் சார்பாக கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது இளைஞர் மன்றத்தின் சார்பாக பாவாசி நாங்கள்லாம் வெளியூரில் இருந்தாலும் இங்கே இருந்து கொண்டு எங்களை எல்லாம் இப்படி போகணும் அப்படி போகணும் வழி நடத்தி கொண்டிருக்க தலைவர் திரு தருண் அருணகிரிக்கு ரிட்டையர் கொடுத்துட்டான். தருண் அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தருண் இதுக்கு முன்னாடி நமது இளைஞர் மன்ற சார்பாக பொருளாளராகவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்க முருகேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கூப்பிடும் எத்தனை துண்டு இருக்கு? எத்தனை? நமது ஊரில் இன்றும் அவர் வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருந்தாலும் இந்த மயில் வாகனன் அவருடைய மகனை துஷ்யந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் ஆனால் இங்கே முளக்கட்டு விழாவானது நடைபெற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் மயில் வாகனன் மகன் துஷ்யந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதுபோக அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் இன்னும் பணிபுரியும் நமது இளைஞர்கள் திரு அசோக் என்ற ரத்னமூர்த்தி அவர்கள் மகனை சாய் சுதீன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். சாய் சுதீன் அசோக் மகன் சாய் சுதீன் இங்கே வாடா. அவன் தூக்கத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவன் நல்லாத்தரம் கோயிலுக்கு நோக்கி போயிட்டு இருக்கான். வேற ஒன்றும் இல்லை, நல்லாத்தரம் சாமி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காலையிலே மாலை போட்டு அப்பா சாமி கும்பிட்டா வாடா நீ வாடா, ஒன்றும் கோச்சிக்காத, நம்ம சாமிக்கு மாலை போட்டுட்டாங்க, அதனால நம்ம கோவப்பட்டு போகக்கூடாது வா, இல்லைன்னா அப்பா ஆடி இருப்ப ஒரு ஆட்டமே வா. நீங்க சாய் சுதீன் வா இங்க வா வா வா. கானாரூனா நமது இளைஞர் மன்ற சார்பாக வெளி மாவட்டங்கள் வசித்தாலும் பாஸ்கரன் நமது இளைஞர் மன்ற சார்பாக பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். பாஸ்கரன் இல்லையா? பாஸ்கரன் அண்ணன் சுதாகர் வர்றார். இங்கே பாப்பா, இங்கே அடுத்ததாக கலை நிகழ்ச்சிக்கு நம்ம இடையூறு கொடுக்கக்கூடியது. இதுவரைக்கும் எங்களுக்கு பொன்னாடை போற்றிய திரு
கருப்பையா மாமா அவர் தூண்டு இருக்கான். இருக்கா இருக்கா அடுத்து என்ன கூப்பிடும். நன்றி மாமா. கடைசி வரைக்கும் இருந்து இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் கௌரவிக்கப்படும். சற்று பொறுங்கள். அடுத்ததாக